கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மாவட்டம் திருப்பனந்தாள் கக்கன் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரதாப்ராஜ் மனைவி விஜயலட்சுமி நிறைமாத கர்ப்பிணியான இவர் நேற்று மாலை திருப்பனந்தாள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ பரிசோதனைக்காக சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாகவும் அடுத்த மாதம் குழந்தை பிறந்துவிடும் என கூறி அவர்களை அனுப்பியுள்ளனர். ஆனால் விஜயலட்சுமிக்கு நேற்று திடீரென பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தைக்கு இதய துடிப்பு குறைவாக இருப்பதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறி அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். ஆனால் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பின்னர் குழந்தை இறந்துவிட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரதாப்ராஜ் தன்னுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருந்ததாகவும் மருத்துவர்கள் அலட்சியத்தால் மட்டுமே குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்களுடன் சேர்ந்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதற்கு உடன்படாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கும்பகோணம் அரசு மருத்துவமனை முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது.